நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. அருணா, நீ அங்கிளுக்கு ஒரே பொண்ணு, நியாயமா அந்த சொத்து உனக்கும் சேரணும். வாங்கியமா? வேண்டாங்க, என் வீட்டுக்காரர் உழைப்ப தவிர வேற எதையுமே நம்பல. இந்த சொத்தை வச்சு எங்க அம்மா நாட்டெல்லாம் போதும். இது மறுபடியும் எங்க கைக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இது எங்களுக்கு வேண்டாங்க. அருணா, இப்படி ஆளுக்கு வேண்டான்னு சொன்னா என்னமா அர்த்தம்? நந்தினி, எல்லாம் தெரிஞ்சவனி, நீயே ஒரு முடிவெடுமா. ஐயோ, என்ன இது? எல்லாருமா சேர்ந்து என் தலையில கட்டுறீங்களா? ஆமா நந்தினி, மாமா சொல்றதுதான் கரெக்ட். சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த முடிவை நீங்க எல்லாம் மறுக்காம ஏத்துக்கணும். இன்னைக்கு வேணா இந்த சொத்து நமக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு நம்ம சந்ததிகளுக்கு இந்த சொத்து நிச்சயமா தேவைப்படும். அதனால இத விசாலம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்டா மாத்த போறேன். இந்த ட்ரஸ்டுக்கு நீங்க தான் ட்ரஸ்டியா இருக்கணும் அங்கிள். இந்த ட்ரஸ்ட் மூலமா வர எந்த வருமானத்தையும் எப்படி வேணாலும் செலவு பண்ற அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நாளைக்கு நம்ம சந்ததிகளுக்கும் இந்த சொத்து எப்படி போய் சேரணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியதும் நீங்க தான். இந்தாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? வாங்கிங்க அங்கிள். வாங்கிக்கங்க முதலாளி. நந்தினி, உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியலம்மா. நந்தினி, விசாலம் பேர்ல இந்த ட்ரஸ்ட் அமையறதுக்கு காரணமே நீதாம்மா. நீ மட்டும் இல்லைனா இந்த வீடும் போயிருக்கும், விசாலத்தோட பேரும் மறைஞ்சு போயிருக்கும். இல்ல அங்கிள், இதுக்கு நான் காரணம் இல்ல. விசாலம்மா வாழும்போது 4 பேருக்கு உதவி பண்ணி நல்ல மனசோட வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் அவங்க பேர் இன்னும் நிலைச்சிருக்க. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுயிரும் தெய்வத்துள் வைக்கப்படுவான்னு பெரியவங்க சொன்னது உண்மைதான் அங்கிள். செந்தாமணி. என்னம்மா சிந்தாமணி அம்மா, ரோட்டுக்கு வந்துட்டியா? நீயா? ஏய், முறைக்காதம்மா. 3 வருஷத்துக்கு முன்னால நீ என்ன முறைச்சதோட விளைவுதான் இன்னைக்கு நடுத்தெருவுல நாதி இல்லாம நிக்கிற. சிந்தாமணி, உன் வீட்டை வேலைக்கு வாங்கி போட்டுட்டேன். அவசரமா விக்கிறதுனால
ஒரு நல்ல பென்ஸ் கார் சீப்பான விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. சரின்னு வரவழைச்சு பார்த்தா அது உன் காருமா, இருந்துட்டு போட்டுமேன்னு அதையும் வாங்கி போட்டுட்டேன். ஏய், இனிமே நீ எங்கேயுமே கைய ஓங்க கூடாதுன்னு தான் உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தேன். இனிமே இந்த கையோங்கிற வேலையை என்கிட்ட மட்டும் இல்ல, யாருக்கிட்டையும் வச்சுக்காத. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த குருக்ஷேத்திரமே 18 நாள்ல முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த சிந்தாமணிக்கும் நந்தினிக்கும் நடந்த யுத்தம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த தர்ம யுத்தத்துல இந்த நந்தினி ஜெயிச்சுட்டா. பணம் பணம்னு பேய அலைஞ்சியே, இப்ப அந்த பணம் உன்கிட்ட இருக்கா? ஆள் பலத்தை சேர்த்துக்கிட்டு அப்பாவிகள் எல்லாம் அழிச்சியே, இப்ப உன் பின்னால யாராவது ஒரு ஆளாவது இருக்கானா? நடந்ததை நினைச்சுப்பா. நீ எத்தனை பூக்களை மிதிச்சிருப்ப, எத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிருப்பேன்னு கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சுப்பா. எதுவுமே தெரியாத அப்பாவியா இருந்த என் வாழ்க்கையில அடுக்கடுக்கா கொடுமைகளை பண்ணியே, அத கொஞ்சம் நினைச்சுப்பா. இதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னால நடு தெருவுல என்ன அனாதையா நிக்க வச்சியே, அன்னைக்கு நான் உன்கிட்ட விட்டேனே சவால், அத கொஞ்சம் நினைச்சுப்பா. ஏ சிந்தாமணி, என்ன எதுக்கு நீ காருக்குள்ள உட்கார்ந்திருக்க? எனக்கு வெளியே வாடி. என்ன மாதிரி நீ ரோட்டுக்கு வாடி. ஏ நந்தினி, எதுக்காக எங்க காரை வழிமறிக்கிற? பட்டதெல்லாம் போதாத உனக்கு? எல்லாருக்கும் நல்லது செஞ்ச நானே இவ்வளவு பாடுபடுறேன்னா உன்ன மாதிரி பாவிக்கெல்லாம் என்ன கேடு வருமோ தெரியல. என்னடி, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லாவே தெரியும். சிந்தாமணிங்கிற ஒரு விஷப்பாம்பு கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு கேவலப்பட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்லாம நடு வீதியில வந்து நிக்கிற பாரு. பொண்ணை போய் கோபுரத்துல ஏத்தி உட்கார வைக்க பார்த்தானே என் பையன். சி போடி. வசந்த், வண்டி எடு. இன்னைக்கு நான் தெருல நிக்கிற மாதிரி ஒரு நாள் உங்களையும் தெருல நிக்க வைப்பேன். தாராளமா போக. ஆனா ரொம்ப நாள் உங்க வண்டி ஓடாது. உங்களை நிறுத்துவேன், தெருல நிறுத்துவேன். சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தனா ஒரு தாயா நினைச்சு உங்ககிட்ட நீதி கேட்டு வந்தேன். ஆனா பாசம் காட்டுவேன் நினைச்சு வந்த என்ன நீ மோசம் பண்ணியே அந்த நாள், அத கொஞ்சம் நினைச்சு பார். உனக்கு என்ன உண்மை இருக்கோ அதை வாங்கி தர வேண்டியது என்னோட கடமை. ஓகே? நானும் ஒரு தாய்மை வென்று பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். உங்களை நம்பித்தோமா போறேன். சிந்தாமணி அம்மாவும் வசந்த் சாரும் எனக்காக இந்த ரூம்ல வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க தான் நந்தினியா? ஆமா. உள்ள வாங்க, நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவன் தான். நீங்க வந்தா உள்ள உட்கார வைக்க சொன்னாங்க. வாங்க, இப்போ வந்துருவாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றேன். இல்ல, நீங்க வந்து உட்காருங்க. அவங்க வந்தா என்ன திட்டுவாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்க. ஏம்மா, பட்ட பகல்லே தொழில் நடத்த ஆரம்பிச்சிட்டியா? இங்க நந்தினின்னு ஒரு பொண்ணை விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணு உங்களை நல்லா தெரியும்னு சொல்லுது. நந்தினியா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியாதா? என் வயித்துல வளர்றது உன் பிள்ளையோட வாரிசுங்கிறது உண்மையா இருந்தா இந்த யுத்தத்துல நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன். நீ மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிய இந்த மாளிகை, அத மண்ணோட மண்ணாக்குவேன். ஏசி கார்ல போற உன்னையும் உன் பிள்ளையையும் நடு தெருவில் நிக்க வைக்க போறேன். சிந்தாமணி சிந்தாமணின்னு பந்தா காட்டிட்டு அலைறியே, உன் கொட்டத்தை அடக்கி உன்னை மூலையில முடக்கி போடுவேன். இது வயத்துல வளர்ற என் புள்ள மேல சத்தியம். என்னடி, பாஞ்சாலி சபதமா? நீதி கேட்டு போராட போற இந்த நந்தினியோட சபதம். இந்த சபதத்துல
நிச்சயம் நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு காட்டுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சுட்டேன் சிந்தாமணி. வாழ்க்கையில எப்பவுமே உண்மையும் தர்மமும் தான் ஜெயிக்கும்னு கடவுள் காட்டிட்டார் பாத்தியா? ரொம்ப பேசாத. என்னால எல்லாத்தையும் மறுபடியும் சம்பாதிக்க முடியும். முடியாது சிந்தாமணி. உன் திறமையும் உழைப்பையும் நம்பி நீ இதெல்லாம் உருவாக்கி இருந்தனா மறுபடியும் உன்னால மேல வர முடியும். ஆனா இதெல்லாம் சம்பாதிக்க நீ மூலதனமா வச்சது உன் இளமைய. இப்பதான் உன்கிட்ட அந்த இளமையும் இல்லையே. அப்போ என்ன விபச்சாரின்னு சொல்றியா? அப்பாவி பெண்களுக்கு விபச்சாரின்னு பட்டம் கட்டி ஜெயிலுக்கு அனுப்புறதெல்லாம் உன் வேலை. அதுக்குதான் நானும் பலியாயிட்டேனே. பசி தலை விரிச்சு ஆடும்போது ஒரு பத்தினி பாய் விரிச்சா அது தப்பில்ல. ஆனா எல்லாம் இருந்தும் மேற்கொண்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்காக தடமாறி போற ஒன்ன மாதிரி கேவலமான பெண்களை தான் நான் வெறுக்கிறேன். நான் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சேன். அத நான் சந்தேகப்படல. ஆனா அந்த ஒருத்தனையும் விசாலங்கிற உத்தமை கிட்ட இருந்து தட்டி பறிச்சியே, அது விபச்சாரத்தை விட ரொம்ப கேவலமானது. ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? அன்னைக்கு நான் உன்கிட்ட தோத்தேன். ஆனா வஞ்சகமா நீ என்ன தோக்க வச்ச. அப்பவே எனக்கு தெரியும் இந்த தோல்வி நிரந்தரம் இல்லைன்னு. இன்னைக்கு நான் ஜெயிச்சு காட்டிட்டேன். சிந்தாமணி, வெற்றி வரும்போது எக்காலம் விட்டது நீ. இன்னைக்கு தோல்வி வந்ததும் தலை குறிஞ்சு நிக்கிறதும் நீதான். ஆனா இந்த நந்தினி வெற்றி தோல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவ. வரட்டா? நம்பிக்கை 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 இல்லாமல் வாழ்வு இல்லை. கற்பு என்பதும் நம்பிக்கை, ஒரு கற்பு என்பதும் நம்பிக்கை, முயற்சி என்பதும் நம்பிக்கை, நாம் உச்சிடுவதும் நம்பிக்கை. தலையை இழந்த அருகம் புல்லும் தளித்து வருவது நம்பிக்கையோ, தளித்து வருவது நம்பிக்கை. அம்மா ஜெயந்தி, வாங்க அங்கிள், உட்காருங்க. இருக்கட்டும்மா. காஃபி சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. ஜோசியர் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஜோசியர் வீட்டுக்கா? என்ன திடீர்னு? நந்தினி நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கா. வீட்டில் ஏதாவது பூஜை ஏற்பாடு பண்ணலான்னு தான். திஷ்டி நந்தினிக்கு நிறைய இருக்குமா. நந்தினி இப்போ வீட்டில் தான் இருக்காங்களா? காலையில் 6 மணிக்கு போனா ராத்திரி தாம்மா வரா. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவ கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லைம்மா. சுயநலமே இல்லாத ஒருத்தர் இருந்தாதான் பல பேருக்கு நல்லது நடக்கும் அங்கிள். இன்னைக்கு எங்க குடும்பம் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே நந்தினி தான். அது மட்டும் இல்ல அங்கிள், நந்தினியால மட்டும்தான் சிந்தாமணியோட கொட்டத்தை அடக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக நீங்க பெருமைப்படணும் அங்கிள். ஜெயந்தி, அவளை பெத்ததுக்காக வேணா நான் பெருமைப்படலாம். ஆனா இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தது ராம்கோபால் சார் தான். நான் ராம்கோபால் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அங்கிள், நீங்க நேர்மையா வாழ்ந்தீங்க. உங்க முதலாளிக்காக விசுவாசமா உழைச்சீங்க. ஆனா செய்யாத தப்புக்காக பழிய சுமந்து வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. ஒரு மனுஷனுக்கு முன்பாதி வேதனையா இருந்தா பின்பாதி நிச்சயமா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கடவுள் உங்க மக உயர்ந்த நிலைமையில இருக்கும்போது உங்களை அவங்க பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கார். எல்லாம் சரிம்மா. சிந்தாமணியை நந்தினி நடி வீதிக்கு கொண்டுகிட்டு வந்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குமா. என்னாச்சு அங்கிள்? எதுக்காக பயப்படுறீங்க? சிந்தாமணியால நந்தினி என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்த நந்தினி மேல சிந்தாமணி கோவத்துல இருக்கா. வெறுப்பும் பழி உணர்ச்சியும் உள்ளவங்க எந்த நேரத்துல எது வேணாலும் செய்வாங்க. அங்கிள், எத்தனையோ எதிர்ப்புகளை தாங்கிட்டு நீங்க இப்படி கண்கலங்களாமா? நான் பழைய கங்காவா இருந்தா கதையே வேறம்மா. இப்ப எனக்கு வயசாயிடுச்சு. உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்ல. என் மக நல்லா இருக்கணும். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தாம்மா நான் கண்ணை மூடணும். கவலைப்படாதீங்க அங்கிள். நந்தினிக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராது. அவங்க சாதிக்க பிறந்தவங்க. அவங்க மேலும் மேலும் உயர்றத நீங்க பக்கத்துல இருந்து பார்க்க தான் போறீங்க. உன் வாய்முகத்தபடியே நடக்கட்டுமா. நான் வரேம்மா. ம்.
நான் சுயநலக்காரியா இருந்துட்டேனடா. இந்த உலகத்துல ஒன்ன மட்டும் கஷ்டப்பட விட்டுட்டு நான் மட்டும் போகிறது என்னடா? என் கண்ணுல வர தண்ணி பாலா இருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன்டா. வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து சாகலாம். நீ முதல்ல வா. என்னம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கிணத்துல குதிக்க போறியே? இல்லம்மா, இந்த உலகத்துல எங்களுக்கு வாழ இடமே இல்லம்மா. எங்களை வாழ வைக்கணுங்கிற இது எங்க யாருக்குமே இல்ல. நீ என் கூட என் வீட்டுக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம்மா, எங்களால யாருக்குமே கஷ்டம் வேண்டாம். நான் சொல்றேன்ல, நீ கேளு வா.